நிறுவன மோசடிகளில் பொதுமக்கள் தொடர்ச்சியாக ஏமாறுவதால் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், எந்த வழக்கின் அடிப்படையில் இந்த கருத்தை சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது அதிக வட்டி தருவதாக கூறி பொதுமக்களிடம் 4600 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்த இஜாவு நிதி நிறுவனத்தினுடைய நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் இதுவரைக்கும் 18 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நிறுவனத்துடைய இயக்குநர் உள்ளிட்ட 13 பேர் தலைமறைவாக இருக்கிறார்கள். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட கோவிந்தராஜ், சுஜாதா மற்றும் துரைராஜ் ஆகியோர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுக்களை நீதிபதி கார்த்திகேயன் விசாரித்தார். விசாரணையின் போது மனுதாரர்கள் தரப்புல இந்த நிறுவனத்தில் இயக்குநர்களுக்கு தாங்கள் அல்ல என்றும் இந்த முறைகேட்டுக்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என்றும் மனுதாரர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் காவல்துறை தரப்பில் இவர்கள் 3 பேரும் சேர்ந்துதான் பல கோடி ரூபாயை பொதுமக்களிடமிருந்து வசூலித்திருக்கிறார்கள். விசாரணை என்பது முக்கிய கட்டத்தில் இருப்பதனால இவங்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த 3 பேருடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதி கார்த்திகேயன் இதுபோன்ற நிதி நிறுவன மோசடிகளில் பொதுமக்கள் தொடர்ச்சியாக ஏமாறுவதாகவும் இதை தடுப்பதற்கு இது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்றும் நீதிபதி யோசனை தெரிவித்திருக்கிறார். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.